வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் களம் காண்றீங்க. ஆமாம். பரப்புரைக்காக போகிற இடங்களில் உங்களுக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மக்கள் வரவேற்பு சில இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே மக்களுடைய வரவேற்புக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. நாமக்கல் யூனிவர்சிட்டி நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க போகிற இடத்துல எல்லாமே. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கிராமமாக நேரில் போய் ஓட்டு கேட்குற ஒரே வேட்பாளர் நாமக்கல் யூனிவர்சிட்டி வேட்பாளர்கள் மட்டும்தான் கேட்குறோம். மற்ற எல்லாரும் எந்த வேட்பாளருமே வரதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்கார வேட்பாளர்கள், பண்ணையார் அரசியல் பண்ணுறவங்க. அவங்க மக்களை நேரடியாக சந்திக்க வரமாட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. வந்தால் கடந்த ஆட்சியில் செய்த தவறுகளை பற்றியும் மக்கள் கேட்குறாங்க. இப்போ என்கிட்டே கேட்குறாங்க, ஏன் ஓட்டு கேட்டு வாரீங்க, ஆனால் ரோடு போட மாட்டேன்றீங்க, தண்ணி தர மாட்டேன்றீங்க, பள்ளிக்கூடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லைன்னு நிறையா குறைகளை அடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதை. அப்படி கேட்கும்போது இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே செய்யலை. இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கு தோட்டாக்குடின்னு ஒரு ஏரியா. கொளுத்துற வெயிலில் வாக்கு சேகரிச்சுட்டு வந்து ஒரு கோவில் மரத்து நிழலில் உட்காந்துருக்குறோம். குடிக்க ஆற்று தண்ணி கிடையாது இந்த ஊரில். தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஊர்கள், ஆனால் குடிக்க ஆற்று தண்ணி இல்லை. பானாங்குளம்னு இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போய் குடத்தில் எடுத்துக்கணும் தான் குடிக்கிற தண்ணி வைக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் தாகத்துக்கு கேட்கும்போதே போர் தண்ணி தான் தராங்க எங்களுக்கு. குடிக்கிறது ஆற்று தண்ணி கூட வரல இத்தனை ஆண்டு காலத்தில். ஐயா ரூபி மனோகரனுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தம்பியோட கோரிக்கையை கேட்டுக்கோங்க. நீங்கள் பண்ண பாவம், நான் ஓட்டு கேட்டு உள்ளே போக முடியல, என்னையும் சட்டையை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் வந்திருக்கிறா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது, எந்த கட்சி ஓட்டு கேட்டு வராங்கங்கிற புரிதல் இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போன ஜெயிச்சுட்டு போனல ஓட்டு போட்டோமே, நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்களா, கரண்ட் கொடுத்துருக்கீங்களா, குடிக்க தண்ணி இல்லை, பாதை இல்லை, ஸ்கூல் ஒழுங்காக இல்லை, ஏகப்பட்ட குறை, ரேஷன் கடை இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் இந்த பக்கத்துலேயே எட்டி கூட பார்க்கல. கடைசி நேரத்தில் அங்கங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி உங்கள் பேரை மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. ஐயா ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு மக்களை பார்க்க நேரில் வந்துடாதீங்க. என்னையே சட்டையை பிடிக்காங்க, உங்களை கண்டிப்பாக அடிச்சு போடுவாங்க போல தெரியுது. பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக வாங்க. மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருக்குது. ஐயா ரூபி மனோகரன் போன தடவை வெற்றி பெற்று நன்றி சொல்ல கூட வரலன்னு எல்லா ஊரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வெற்றி பெற்று மக்களுக்கு ஒன்றும் செய்ய தான் இல்லை, ஒரு நன்றியாவது சொல்லிக்கலாம்ல. என்னாச்சு நீங்கள் நான் போகிறதே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எப்படி தான் போய் ஓட்டு கேட்க போகிறல தெரியல. நமது சின்னம் விவசாயி.